வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஆசான் அருட்தந்தை வேதாந்த மகர்ஷி அவர்கள் உலக அமைதிக்காக பல்வேறு சிந்தனைகளை வழங்கியிருக்கிறார்கள். வேதாந்திரியம் என்ற ஒரு அற்புதமான கருத்துக்களை 14 தத்துவங்களாக வழங்கியிருக்கிறார்கள். அதில் முதல் தத்துவம் போரில்லா நல்லுலகம் என்று சொல்லக்கூடியது. உலக மக்களிடையே போர் என்பது இல்லை என்று சொன்னால் உலகம் எவ்வளவு அமைதியாக இருக்கும். சமீப காலத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் 2 வருடங்களுக்கு மேலாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் லட்சக்கணக்கான மக்கள் குடிபெயர்ந்திருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கான வீரர்களும் மக்களும் இறந்து போயிருக்கிறார்கள். அதே போன்று அதை அடுத்த நிலையில் 2-3 மாதங்களாக இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையே போர் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் தேவைதானா? இல்லை, வேண்டியதில்லை. கொஞ்சம் விட்டுக் கொடுக்கக்கூடிய பண்புகள் இருந்தால் போதும். அருட்தந்தைகள் சொல்லக்கூடிய அந்த உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் என்ற நிலை எல்லா மனிதர்களுக்குள்ளும் தெய்வத்தன்மைதான் இருக்கிறது. எல்லா மனிதரும் மதிக்கப்பட வேண்டியவர்கள், அன்பு காட்டப்பட வேண்டியவர்கள். அந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தன்மை, அது அன்பும் கருணையுமாக விளங்க வேண்டும். இன்று அது குறைந்து போய் அது கோபமாக, பொறாமையாக, வஞ்சமாக, பழிவாங்கும் குணங்களாக வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த போர். இதனால் விளைவுகள் பல. நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் நமக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி. இல்லை, அது உலகம் முழுவதும் பொருளாதாரத்தை பாதிக்கிறது. அங்கு தொடர்ந்து சண்டை நடந்து கொண்டிருந்தால் நம் ஊரில் வாங்கக்கூடிய அந்த தக்காளி விலையும், கத்திரி விலையும், வெங்காய விலையும், அரிசி பருப்பு விலையும் அது கூடிக்கொண்டுதான் இருக்கும். நமக்கும் பல்வேறு நிலையிலே பாதிப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே அந்த போர் என்பது எப்படியாவது அது தவிர்க்கப்பட வேண்டும். அந்த மக்கள் அங்கு அமைதி இல்லாமல் அங்கு துன்பப்பட்டு கொண்டிருந்தால் அந்த துன்ப அலைகள் உலகம் முழுவதும் அது வீசத்தான் செய்யும். அது எல்லாருடைய மனதையும் பாதிக்கத்தான் செய்யும். ஆகவே எப்படியாவது அந்த போர் நிற்க வேண்டும். நம்மால் நிறுத்த முடியுமா? சாதாரண மனிதர்கள் அந்த போரை, இவ்வளவு பெரிய இந்த வல்லரசு செய்யக்கூடிய போரை நிறுத்த முடியுமா? கண்டிப்பாக முடியும். நாம் ஒவ்வொரு முறை தியானம் செய்கின்ற போதும் அல்லது மனம் அமைதியாக இருக்கின்ற போதும் அந்த தலைவர்கள் நினைத்து அவர்கள் மீண்டும் ஒற்றுமையாக வேண்டும், இந்த போர் நிற்க வேண்டும் என்று சொல்லி மனதார நாம் நினைத்து பார்ப்போம். ரஷ்யாவும் உக்ரைனும் ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்தவர்கள், சகோதரர்களாக இருந்தவர்கள். மீண்டும் அவர்கள் சகோதரர்களாக மாற வேண்டும். அந்த ரஷ்ய அதிபர் புட்டினும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் ஒருவரை ஒருவர் கட்டித்தழுவி கொண்டு அன்பு காட்ட வேண்டும். நாம் தெரியாமல் இப்படி இறங்கிவிட்டோம், இதனால் நம்முடைய 2 நாட்டு மக்கள் பாதிக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த போரை முழுவதுமாக நிறுத்தி விடுவோம் என்று சொல்லி இருவரும் ஒருவரை ஒருவர் ஒரு கட்டி தழுவி கொண்டு அன்பு காட்டக்கூடிய சகோதரர்களாக மாற வேண்டும். நாம் அப்படி பாவனை செய்து அவர்களை வாழ்த்துவோம். கண்டிப்பாக நம்முடைய வாழ்த்துக்கள் அந்த போரை நிறுத்தும், அவர்கள் இருவரையும் மீண்டும் சகோதரர்களாக மாற்றும். அதே போன்று இஸ்ரேலும் பாலஸ்தீனும் அருகருகே இருக்கக்கூடிய நாடுகள். இருவரும் அந்த ஜெருசலேம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே அவர்கள் புனித ஸ்தலமாக வழங்கக்கூடிய பகுதிகள். ஆகவே இருவரும் அவர்களும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர்கள் போலதான். அவர்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் இவ்வளவு பொருட்செலவு தேவையில்லை. இதற்காக இவ்வளவு மக்கள் துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை ஆயிரம் குழந்தைகள் இறந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அவர்களும் அதனை கொஞ்சம் மதித்து பாராட்ட வேண்டும். விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலைகள் வர வேண்டும். இந்த போரினால் இழப்பு, எல்லோருக்கும் இழப்பு வந்து விட்டுதான் இருக்கிறது. போர் செய்பவர்களுக்கு அந்த உடனே இழப்பு தெரிகிறது, பாதிப்பு தெரிகிறது. 2 நாட்டினுடைய பொருளாதாரமும் மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதனால் அதை சார்ந்த நாடுகள் அத்தனையும் பாதிக்கிறது. ஆகவே அவர்களும் அந்த போர் முழுவதுமாக நிறுத்திவிட்டு மீண்டும் இருவரும் ஒரு சகோதரர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம் மனதார நாம் வாழ்த்துவோம். வாழ்த்தினால் கண்டிப்பாக பலன் கிடைத்தே தீரும். ஆகவே அன்பு சார்ந்த நண்பர்களே, அறிஞர் பெருமக்களே,
நம்மால் முடியாது என்பதில்லை, முடியும். போரை நிறுத்த முடியும். அமைதியாக சிந்தனை செய்யுங்கள், கொஞ்சம் தியானம் செய்யுங்கள். அந்த அமைதியான நேரத்திலே அந்த தலைவர்களை எல்லாம் எண்ணி பார்த்து போர் நிற்க வேண்டும். ரஷ்யா உக்ரைன் போர் நிற்க வேண்டும். அவர்கள் மீண்டும் சகோதரர்களாக வாழ வேண்டும். அதுபோன்று இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த போர் அது நிற்க வேண்டும். அவர்கள் சகோதரர்களாக வாழ வேண்டும். மீண்டும் அந்த சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது. ஒருவரை ஒருவர் மதிக்கக்கூடிய பண்புகள் வர வேண்டும். ஒருவர் விட்டுக் கொடுத்து